இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க பாரு லட்சுமி, அவங்க தோன்ற பள்ளத்துல அவங்களே விழுவாங்கன்னு சொல்வாங்க. இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்துக்கு நீதான் தண்டனை அனுபவிக்கிற. இந்த தண்டனையில இருந்து நீ தப்பிக்க நினைச்சாலும் இல்ல இந்த நிச்சயத்தை நிறுத்த முயற்சி பண்ணாலும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நின்னுடுச்சுன்னா நான் மனிஷாக்கும் அனந்தாக்கும் கொடுத்த வாக்க மீறின மாதிரி ஆயிடும். நான் ஒருவேளை வாக்க மீறிட்டேன்னா என்னோட தன்மையை நான் இழந்த மாதிரி ஆயிடும். என்னோட தன்மையை நான் இழக்கிற நிலைமை ஏற்பட்டா அப்படி ஒரு நிலைமையை உருவாக்குன இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அப்படி ஒரு நிலைமையை உருவாக்குன நபர்கள் முன்னாடி என் அறத்தால நிமிர்ந்து வாழ முடியாது. நீ உண்மையிலே இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டினா நான் அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடுவேங்கிறத ஞாபகத்துல அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கோ எனக்கோ எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. Mom, what are you talking? நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க? உங்க வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நான் முடியாதுன்னு சொன்னாதான் நீங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி இருக்கும்போது தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி அர்த்தமே இல்லாத முடிவெல்லாம் எடுக்காதீங்க. பாத்தியா லட்சுமி, மித்ரா என்னோட வார்த்தையை மீறவோ நான் கிழிச்ச கோட்டை தாண்டவோ எக்காரணத்தை கொண்டு தயாரால. நீ அந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்கணும்னு ஏதாவது முயற்சி பண்ணிருந்தா அது எல்லாத்தையும் இத்தோட விட்டுடு. அதை தடுக்கிறதுக்கு உன்னால முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க அத்தை, நான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணா எப்படி வேணாலும் நிறுத்துவேன். ஆனா என்னால நீங்க இந்த வீட்டை விட்டு போற நிலைமை ஏற்படக்கூடாது.